இன்றைக்கி நாங்கள் பனானா கேக் செய்ய போகிறோம். பனானா கேக்குக்கு வந்து 100 கிராம் சுகர் எடுத்துருக்கோம், 3 பனானாஸ், அப்புறம் 200 கிராம்ஸ் வீட்டும் கோகோ பவுடரும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் மாவை வந்து ஃபில்டர் பண்ணுறோம். ஏன் ஃபில்டர் பண்ணுறோன்னா, இதில் லம்ஸ் இருக்கும். இந்த லம்ஸோட நம்ம அப்படியே மாவை போட்டோன்னா கேக் நல்லா வராது. அந்த கேக்லேயும் லம்ஸ் மாதிரியே தெரியும். அதனால் நம்ம ஃபில்டர் பண்ணி போட்டோன்னா அந்த லம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த பவுலில் மைதாவும் கோகோ பவுடர் இருக்குது. இதில் பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த பனானாவாக 3 எடுத்திருக்கோம். அப்புறம் பட்டர் வந்து ஒரு 80 கிராம்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ பட்டரை பவுலில் ஆட் பண்ணியிருக்கோம். பனானாவை ஒரு ஃபோர்க் எடுத்து நல்லா மேஷ் பண்ணிப்போம். ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துப்போம். அதை வந்து அந்த பவுலில் ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் அந்த பனானாவோட டேஸ்ட்டு நல்லா எலிவேட் ஆகும். நம்ம பாதாமையும் முந்திரியும் பட்டரை நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் வரையும் ஆக்கிட்டு இப்போ சுகரை வந்து ஆட் பண்ணுறோம். பட்டர் கூட பட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 முட்டையை எடுத்து ஆல்ரெடி மிக்ஸ் பண்ண சுகர் பட்டர் மிக்சரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண முட்டையும் சுகர் பட்டர் மிக்சரையும் நல்லா பிளெண்டரை வச்சு பிளெண்ட் பண்ணிப்போம். ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வர வரையும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ணி வச்ச பனானாவை ஆட் பண்ணிக்கணும். இப்போ பனானாவை ஆட் பண்ணிப்போம். பனானாவை ஆட் பண்ணிவிட்டு மிக்சரை வச்சு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துப்போம். ஒரு ஈவனாக ஸ்ப்ரெட்டான கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். நம்ம மிக்ஸ் பண்ண வச்ச இதுவில் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம், 15 ml. ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துப்போம். அவ்வளோதான். இந்த மிக்சரில் ஏற்கனவே வச்சுருக்க மைதா கோகோ பவுடர் மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. இந்த பனானா கேக்கை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு நாங்கள் ப்ரோட்டீன் பவுடர் ஃப்ரம் நாக்ப்ரோ எடுத்திருக்கோம். 2 கப் நாக்ப்ரோ ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். அதனால் இந்த பனானா கேக்கு வந்து ப்ரோட்டீனோடு இருக்குது. இது வந்து ஹெல்த்தியான பனானா கேக்குங்க. ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இப்போ யோகட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். சாக்லேட் சிப்ஸை ஆட் பண்ணிப்போம். நல்லா சாக்லேட் சிப்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துப்போம். சாக்லேட் சிப்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ செரிஸும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாமும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துப்போம். மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனல் எப்படி வருதுன்னு சொல்கிறேன்.
ஓகே, இன்னும் ஹெல்த்தி ஆகிறதுக்கு நாங்கள் பம்ப்கின் சீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. திருப்பி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கிறோம். நாங்கள் ஒரு ஹெல்த்தியான ஒரு பனானா கேக் செய்கிறோம். இப்போ பார்ச்மெண்ட் பேப்பர் போட்ட என்கிட்ட பவுல் கிடையாது, அதனால் ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துருக்கோம். அதில் இந்த மிக்ஸ் பண்ண எல்லா இதையும் கொட்டிட்டு நாங்கள் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு போட்டுட்டு ஏற்கனவே அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். 230 டிகிரி செல்சியஸில் இப்போ போட்ட எல்லா மிக்ஸையும் எடுத்து அவனில் வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தேன்னா அவ்வளோதான், நல்ல பனானா கேக் வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். அதே மாதிரி நல்லா ஷேக் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனால் தான் கரெக்டாக நல்லா பேக் ஆகும். இல்லைன்னா ஒரு பக்கம் நல்லா பேக் ஆகும், இன்னொரு பக்கம் வந்து பேக் ஆகாமல் வந்துடும். இப்போ ஃபைனல் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் மேலே சாக்லேட் சிப்ஸை மேலே போட்டுட்டு அவனில் எடுத்து வச்சிட வேண்டியதான். டெக்கரேஷன் முடிஞ்சிச்சு. இதுதான் எங்ககிட்ட இருக்க அவனு. எங்ககிட்ட பெரிய அவன் கிடையாது, அதனால் நாங்கள் சின்ன அவன் யூஸ் பண்ணுறோம். இப்போ எடுத்து அவனில் வச்சிடலாம். அவன் ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான், 20 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. பனானா கேக் பேக் ஆகிற டைமில் ஒரு சின்ன டீ போட்டு குடிப்போம். பாருங்கள் டீ எப்படி போடுறேன்னு. தண்ணி சூட வச்சு ஒரு 2 ஸ்பூன் டீ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விடுவோம். இஞ்சி டீங்க. டீ நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா இஞ்சியை வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டைம் 8 ஆகுதுங்க. நாங்கள் 8 மணிக்கு டீ போட்டு குடிக்கணும். பாருங்கள், டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ குடிக்க வேண்டியதான். ஆனால் என்ன, ஒரு 2 தடவை பொங்கி ஊற்றிடுச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் கேஸ் ஸ்டவ் பழம் வச்சுருக்கேன். அவ்வளோதான், இஞ்சி டீ ரெடி ஆகிடுச்சு. குடிக்கலாமா? 40 நிமிஷம் கழித்து பார்க்குறோம் எப்படி வந்திருக்குன்னு. வேறு லெவலில் பொங்கி வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. இப்போ எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, வேறு லெவலில் வந்திருக்கு கேக்கு. நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி ஆகிருக்கு பாருங்க. நல்லா தம்னை எடுக்க வச்சேன். தம் இல்லை அவுட்புட்டு கேக்கை வந்துடுச்சு. நல்லா ஃப்ளஃபியான கேக் சூடாக இருக்குது. அப்படியே வெட்டி பீஸ் போட வேண்டியதுதான். இதை பண்ணுறது யாருன்னா கார்த்திக்கு. இவர் தாங்க செஃப்பு. இந்த கேக் ஃபுல்லாத்தையும் பண்ணது. அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு உன்னோட ரிவ்யூ சொல்லு. ஹை ப்ரோட்டீன் பனானா கேக் பை கார்த்திக். இப்போ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஹை ப்ரோட்டீன் பனானா கேக்கு
சூப்பராக வந்துருக்கு. செம சாஃப்டாக இருக்குது. ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. ஓகேங்க. பனானா கேக்கை ஸ்லைஸ் போட்டாச்சு. ஸ்லைஸ் போட்டு 2 பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. இதுதாங்க இனிமேல் மார்னிங் ஸ்நாக்ஸு. நாங்கள் டீ கூட இல்லைனா காஃபி கூட வச்சு சாப்பிடுவோம்.